ஹலோ கைஸ், வெல்கம் டு நந்து ஸ்பார்க்கிள். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்திற்கு நல்லா பசைஞ்சு வச்சுக்கிறணும். இந்த அளவுக்கு நம்ம பசைஞ்சு வச்சுக்கிறணும். நல்லா அடுத்து 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தட்டி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடணும். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறலாம். அது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வதக்கி விடணும். அடுப்பு குறைச்சி வச்சு வதக்கி விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடணும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கேரட்டை துருவி வச்ச கேரட்டை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடணும். அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூளை இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விடணும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த இது நமக்கு ரெடி ஆயிரும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த இது நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் ஊற்றி அதை சப்பாத்தியை நம்ம திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கிறணும். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த கேரட் தக்காளி இதை இதில் கொஞ்சோண்டு போட்டு சப்பாத்தி ரோல் இப்படி செஞ்சு வச்சுக்கிறணும். அதே மாதிரி இன்னொரு இதுலேயும் செஞ்சு வச்சுக்கிறேன்.